இப்போ வந்து ஆடினாலே அம்மனுக்கு வந்து கூழ் ஊத்துறது அப்படின்றது வழக்கமான முறையில் இருந்துட்டு வருது. இதுக்கு ஏதாவது தத்துவம் ஏதாவது இருக்கான்றதை சொல்லுங்கள் சார். மெயின் ஆடி மாதம்னாவே ஏன் அம்பாள் கூழ் ஊற்றுறாங்கன்னா, முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கின்றது ஆதி காலத்தில் இந்த தண்ணி வந்து பெருகும். இந்த தண்ணி வந்து பெருகிறது இந்த ஆடி மாதம். மழை வெள்ளம் போல் பெய்யும். அந்த மழை பெஞ்சதை அதில் தண்ணி பெருக ஆரம்பிச்சிடும். பர்டிகுலராக காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு வந்து பீறிட்டு ஏறும். நமக்கு கொள்ளிடம் வந்து நிறைஞ்சிரும். இந்த கொள்ளிடமும் மேட்டூர் அணையெல்லாம் நிறைய சொல்ல என்ன ஆகிடும்னா விவசாயத்துக்கு உற்பத்தி. அப்போது விவசாயிகள் நல்லா வரணும் அப்படின்ட்டு தெய்வத்தை வேண்டுவாங்க, குலதெய்வத்தை வேண்டுவாங்க, அம்பாளுக்கு வந்து கூழ் படைப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதத்தில் வந்து சூடும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் ஒன்றா வரக்கூடிய நேரம். ஏன்னா ஒரு மழையும் பெய்யும், வெயிலும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் இந்த வெயிலும் அதிகமாக இருக்கும், இந்த மழையும் பெய்கிறப்போ, இந்த மழை பெய்கிறப்போ இந்த குளிர்ச்சி ஆகிறப்போ மண்ணோட வழி வாசனங்கள் வெளியே வரப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சில நோய்கள் பரவும். இந்த நோயோட வழிகள் என்னென்னா எதிர்ப்புத்தன்மைகள் வேணும், உடலோட எதிர்ப்புத்தன்மைகள் வேணும் செயல் பண்ணுறதுக்கு தான் இந்த கூழெலாம் குடிக்க வைக்கிறாங்க. இந்த கூழெலாம் நமக்கு செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் விநியோகம் பண்ணி அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது, இல்லை இருக்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு குடிக்கிறது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாள் அதை பண்ணுறது, ஒவ்வொரு வாரமாக எடுத்து பண்ணுறது, வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறது. ஸோ வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வழியாக இருக்கிறதுனால அந்த அம்பாலோட செயலை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறப்போ இந்த ஹெல்த்து, அதாவது அந்த காலத்தில் என்னென்னா இந்த தட்டம்மை பெரியம்மை இதெல்லாம் வருது. இந்த அம்மைகள் வரும், சின்ன அம்மை பெரிய அம்மை, இந்த மாதிரி அம்மைகள் வர்றதை ஒரு பெரிய நோயாக கருதி அந்த நோய் வந்து இந்த நேரத்தில் தான் பரவும். இந்த நேரத்தில் அதிகமாக பரவ சொல்ல இந்த நேரத்தில் நமக்கே பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண் நோய் வரும், பார்த்துருப்பீங்க. கண் சிவப்பாயிடும் சூடு தன்மையாக வரதுனால. அதே நேரத்தில் இந்த நோய் வந்து பபுள்ஸ் வரும், இந்த அம்மைகள் வரும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வரும், இந்த ஆடி மாதம். ஸோ இந்த நிலைமைகள் வரக்கூடிய நிலையை தான் இதை மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கிறதுக்கு தான் அம்பாவை வழிபட்டு அவங்களுக்கு வழிபடுறாங்க. பர்டிகுலராக பயிர் தொழில் செழிக்கணுன்றது தான் இந்த வழியை. அந்த நிலையை காட்டுறது தான் ஆடிப்பெருக்கு. அந்த ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 1 வரும். இந்த ஆகஸ்ட் 1 வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கை ஒரு மனுஷன் எப்படி நம்ம இருக்கணும். ஆடிப்பெருக்கு வெறும் நம்ம வயலில் மட்டும் கும்பிட்றது கிடையாது, நம்ம வீட்லேயும் கும்பிடலாம். நம்ம வீட்லேயும் இப்போ எவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது, எக்கனாமிக் ப்ராப்ளம் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஒரு சில செடிகளை வாங்கி வந்து வச்சு அதுக்கு வழிமுறைகளை பண்ணி நம்ம தெய்வத்தை வேண்டி வழிமுறைகள், நம்ம வீடும் வளரணும், இந்த செடிகளும் வளரணும், இந்த நாடும் நல்லா செழிக்கணும், நம்மளும் செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த நாடு செழிக்கிறதுக்கான வழி தான் இந்த ஆடிப்பெருக்கு. அந்த நாடே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனால தான் தமிழ் இதில் அவ்வளோ அழகான அந்த அழகாக வச்சுருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கை நம்ம செயலாக சொல்கிறாங்கன்றதை சொல்கிறார். ஆடிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு, அவ்வளோ வழிகள் உண்டு. எல்லாரும் வந்து ஏன்னா இந்த மாதம்தான் தெய்வம் வந்து கண் மூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இதுலேருந்து 4 மாதம் வரைக்கும் தெய்வம் கண் மூடும். தீபாவளி அன்றைக்கி தான் கண் திறக்கும். நார்த்தில் வந்து அவங்களோட வழியில் தீபாவளி அன்றைக்கி தான் கண் திறக்கும். அந்த கண் திறக்கிறதுனால தான் அமாவாசை அன்றைக்கி தான் தீபாவளியை அவங்க கொண்டாடக்கூடிய நாளையாக இருக்குது. அதனால் இந்த 4 மாதத்தில் தான் எல்லா பண்டிகையும் வரும். இந்த 4 மாதத்தில் தான் எல்லா பண்டிகையும் வரும். லக்ஷ்மி நோன்பு வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், எல்லா வழிகளும் நம்ம கொண்டாடக்கூடிய நிலைகள் வரும். தெய்வத்தை நம்ம தட்டி எழுப்பக்கூடிய நிலைமையும், தெய்வத்தை எங்களுக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமையும் இந்த 4 மாதத்தில் தான் நடக்குது. அது முதன்மையாக இருக்கிறது தான் இந்த ஆடி மாதன்றதை சொல்கிறாங்க.